காலும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ண கூடவே கூடாது. உங்களுக்கு முக்கியமான பெயர்ச்சி தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பெயர்ச்சி. சூரிய பகவான் கால புருஷனுக்கு 8வது வீட்டுல விருச்சராச சஞ்சாரம் செய்யக்கூடிய காலதாங்க இந்த கார்த்திகை மாதம். இறைவனுக்கு உகந்த மாதத்துல உள்ள பெயர்ச்சி தான். திடீர் யோகமான பெயர்ச்சி. இந்த கார்த்திகை மாதம் பலன் பார்த்துங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாருங்க, விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான். கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையுமே நீங்க. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். அடுத்த முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 8 முகூர்த்தம் இந்த மாசத்துல வருது. 4 வளர்வரை முகூர்த்தம், 4 தேய்வரை முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 7, 11, 14, 15 இது எல்லாமே வளர்வரை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல. அடுத்து வந்து 22, 24, 28, 29 இது எல்லாமே தேய்வரை முகூர்த்தம். இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க, சூப்பரா இருக்கும். கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு. இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அது இல்லாம அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷருடைய 7வது ராசி தான் துலா ராசி. எப்போதுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் சரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. இதுல கண்டிப்பா நம்ம சொல்லலாம். எப்படி எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துக்குங்க, துளாராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு பட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு எப்போதுமே சரி பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. நீங்க துளாராசி எடுத்து பாருங்க, நிறைய பேர் பொதுமக்கள் சேவை, நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கங்கள் பாருங்க, இவங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இவங்களுடைய கற்பனை அதிகமா இருக்கும். தன்னுடைய உழைப்புல முன்னேறணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். துளாராசியை பொறுத்தவரை நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். அவரோட துளாராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன். கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. இந்த மாசத்துல மட்டும் உங்களுக்கு குருவுடைய பார்வை, 4 கிரக பேச்சு, சனிபான் வக்ர நிவர்த்தி. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வாழ்க்கையில நிறைய கிரகத்தோடைய திசா புத்தி கண்டிப்பா மாறுபடும். இப்ப நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்னென்ன நட்சத்திரம் சொல்லுங்க? அது சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இவங்க பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகமைப்பு திசை புத்தி நடக்காது. அதாவது உங்க பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க. நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இந்த விஷயம் நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு பிறப்பு தசாபதி வச்சுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பொருள் சொல்றோம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமான கண்டிப்பா உயிர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அப்ப ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு இந்த 4 கிரகம் சொன்னால அந்த மாறும் போது ஒரு சில பேருக்கு பலன் மாறுபடும். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பதிவை பார்க்கலாம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நட்சத்திர ரீதியாக நம்ம தொடர்ச்சியாக பலன் கொடுக்குறோம் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில. இப்ப கிரகம் இப்ப போவோம். ராசிலே பாருங்க, சுக்கிரபகவான் ஆட்சி பலமா சஞ்சாரம் செய்யற. 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய் 3 கிரகம் ஒரே இடத்துல 2ஆம் இடத்துல நிற்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம், எதுல? கும்பத்துல. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார், அது மீன ராசி. அடுத்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்துல சஞ்சாரம் செய்வார். அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சியில ஃபர்ஸ்ட் பயிற்சியை பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல வருமானத்துல சூப்பரா உட்கார்றாரு 1. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 18ஆம் தேதி அப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எங்க? தனுசு ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதி புதன் பகவான் ரிவர்ஸ்ல உங்க ராசிக்கே வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகி ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் இடத்துக்கு பாக்கியத்துக்கு போறாரு. உங்களுக்கு 10ல உள்ள குரு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தை போய் உங்க ராசியை பார்க்க போகுது. எப்ப? கரெக்டா 20ஆம் தேதி. நான் சொல்றது எல்லாமே தமிழ் மாசம் மட்டும் எடுத்துங்க. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதி. 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது சூப்பரான நேரம் பாத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இது ரொம்ப ஒரு சில பேருக்கு சனி பகவானா இருக்கட்டும்,
இந்த சுக்கிர பகவானா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் பலவீனமா இருந்துச்சோ நீங்க எடுத்து பாத்துங்க. நான் அது எல்லாத்துக்கும் சொல்லல. எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி கண்டிப்பா போங்க. கண்டிப்பா துளாராசி ஜெயிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு குடும்பத்திலையும் சரி, வீடு, இடம், குழந்தைகள், உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே தடங்களாயிருக்கும். நீ எடுத்து பாருங்க. நிறைய பேருக்கு வேலையை விட்டது எத்தனை பேர் கேட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா நான் சொல்றது இந்த 2 மாசம் தான் டைம் சொல்றேன். இந்த 2 மாசத்துக்குள்ள பாருங்க, வேலை உத்தியோகத்தை நிறைய பேர் விட்டு இருப்பாங்க. வேலை உத்தியோகம் தடையா இருந்திருக்கும், இல்ல கடன் பிரச்சனை வந்திருக்கும், தாய்மாம உறவு வந்திருக்கும், சகோதர உறவுல ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை பார்த்திருப்பீங்க, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க, அரசாங்க வேலை சரியா கைக்கூடி வந்திருக்காது, சகோதர சகோதர ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். இதை எடுத்து நம்ம தைரியமா சொல்லுவேன் துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா பக்தல குரு கண்டிப்பா ஏதோ ஒரு பதவியை காலி பண்ண பார்க்கும். எப்படி பல விஷயத்த தடை பண்ண பார்க்கும். ஏன்னா துலா லக்கணத்துக்கு ஒரு சில பேருக்கு துலா ராசியை பொறுத்த நல்லா இருக்கும். ஒரு சில பேர் லக்கணத்துல குரு சரி இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு அடிச்சு சொல்லுவாங்க. அது இல்லாம உங்க லக்கண ராசி அதிபதி புசுக்கவா நீ சொன்னாங்க. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போலாத ஆளே இருக்க மாட்டாங்க. மருத்துவமனை கண்டிப்பா போயிருப்பாங்க பாருங்க. ரீசெண்டா மெடிசன் செலவு எடுத்திருப்பாங்க பாருங்க. ஒரு விரைய செலவை குடும்பத்துல நிறைய தடைகளை கண்டிப்பா சந்திக்க அமைப்புக்கும், திருமண தடை கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். கேட்டுப்பாங்க. நண்பன் எதிரியா, இல்ல மனைவி எதிரியா, கூட்டு தொழில பழக்க வழக்கத்துல எதிரியா, கூட்டாளிகள் பிரச்சனையா, இதை கேட்டு பாருங்க. ஏன்னா செவ்வாய் இதெல்லாம் இருந்திருக்குங்கிற வார்த்தையை நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும். ஆனா இப்ப கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு இருக்கும் பாருங்க. நிம்மதியான தருணம் அந்த கார்த்திகை மாசம் தான். நிறைய பேருக்கு எவ்வளவு பேர் கடன் இருக்கு. கடன் எல்லாமே நான் சொன்ன கார்த்திகை மாசம் கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது. கடன் அடைப்பீங்க. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். நீங்க எதனால சொல்றீங்க பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், எதை வச்சு உங்களால சொல்ல முடியும் கேட்பீங்க. நல்லா பாருங்க. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல போய் வருமானத்தை போய் உட்காந்துட்டப்ப காசு பணம் வருமா வராதா? வருமா வராதாங்க? வரும். பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும். துளாராசியை பொறுத்தவரை இன்கம் சூப்பரா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். இப்ப அடிங்க ராஜா ஜாதகத்தை பார்த்து இப்ப வேலையை தேடுங்க. நல்ல வேலை வரலன்னா என்னன்னு கேளுங்க. நான் சொல்றது கார்த்திகை மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நல்ல வேலை, அனுகூலமான வேலை, ஒரு ப்ரொமோஷன் வேலை கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும். எத்தனை பேர் விசா பிரச்சனை, எத்தனை பேர் வேற கண்ட்ரி மாறணும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் இப்ப வேலை செய்யும். நான் வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன். உங்க அப்பாவுடைய அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும், இல்ல அம்மாவுடைய அரசாங்க வேலை இப்ப வரும். அரசாங்க வேலைக்கு புதுசா எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. ரிசல்ட் இருக்கு கண்டிப்பா. ஜாதக லக்கணத்தோட சூரிய தொடர்பு. ஏன்னா சுக்கிர பகவான் சூரிய பகவானை தொட போறாரு. அதனால அரசாங்க வேலை இருக்குங்கிற வார்த்தையை நான் ஆணித்தனமா எழுதி சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க அரசாங்க வேலையை மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன, தனியார் நிறுவனத்துல நான் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணும். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன், ப்ரொமோஷன் பண்ணிட்டேன், என்னால போக முடியல. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும். திருமணம் கவலைப்படாதீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். திருமண வாழ்க்கைக்கு நம்பர் 1 100% திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். செவ்வாயை போய் தொடரார். அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துல போறார், திருமணத்துக்குள்ள அதிபதி. அப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காது? அப்ப எழுதி கொடுக்கலாமா? 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல வீட்டுல சுபகாரியம் நடந்தே தீரும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் ட்ரீட் பண்ணி எடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம். நான் இங்க கெட்டதுன்னு சொல்ல வரலங்க. கெட்டதை தூக்கி போட்டுருங்க. கார்த்திகை மாசம் நல்லது மட்டும் நினைச்சுக்குங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். துளாராசியை பண்றாங்க. அடுத்து பாருங்க, தொழில் உத்தியோகம் பண்ண புதுசா பண்ண முடியும். ஜாதகத்தை பார்த்து தொழிலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். 10ல குரு கண்டிப்பா பழச காலி பண்ணி விட்டாரு. தொழில் உத்தியோக லாபத்தை கொடுக்கல, இப்ப கொடுப்பாரு லாபத்தை. வரும். வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். படிக்கக்கூடிய மாணவ படிப்புகளில் வெளிநாட்டை படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சூப்பரா இருக்கும். இப்ப வீடு இடத்துல பூமியில எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் இருக்கு? இருக்கணுமே. வண்டி அடிபட்டிருக்கும், வண்டி வாகன ரிப்பேர் வந்திருக்கும், இல்ல இட பிரச்சனை வந்திருக்கும், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்கும், இல்ல பூர்வீக சொத்துல ஒரு வழக்கு இருக்கும். இப்ப வழக்கு தீர்வு முடிவு கிடைக்கும் பாருங்க. இல்லைன்னா பக்கத்து வீட்டுல சண்டைங்க, கேட்டு பாருங்க. இப்ப இதெல்லாம் இருக்கும், இனிமே இருக்காது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய பர்ஃபெக்டா வேலை செய்யும். கண்டிப்பா நீங்க படிக்க நல்ல யோகம் டைம் காத்து இருக்குது. லாட்ரி யோகம் எத்தனை இருக்கு? ஆசை இருக்கு, எடுத்து பாருங்க. அடிக்கலாம் என்னன்னு திருப்பி கேளுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா அடிக்கும் போது அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கிரகம் நல்ல கிரகமோ அதை பார்த்துட்டு எடுத்தா இப்ப நல்லது நடக்கும். ஏன் நல்லது நடக்கும்? சுக்கிரன் 2ஆம் இடத்துல வர்றாரு. வருமானத்துல போய் காசு பணத்துல போய் உட்காராரு. இப்ப எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்கணுமா? எடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா வேலை செய்யும். கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் லாட்ரி யோகம் அடிக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். பெருங்கொண்ட பணம் இன்கம் நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, துளாராசி என்ன வேலை வைப்பீங்க? இரும்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல், மருத்துவத்துல நல்லா இருக்கும்.
யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், நல்லா இருக்கும். எழுத்துக்கணித சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். ஐடிஏ ஃபீல்ட் நல்லா இருக்கும். இதுக்கு எல்லாமே 100க்கு 100 மார்க் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எதுவுமே கவலை, பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இல்ல சித்திர நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. பயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட இருக்கும். எதை கண்டு பயப்படாதீங்க. எதையும் கண்டையும் பாப்பீங்க. உங்களால ஜெயிக்க முடியும். யாரு? சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில, உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வரும். நல்லா பாருங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க. திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகத்துல, படிப்புகள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. ஆனா சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா குடும்பத்துல வரும்போது எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியா வரும். மெயினா போலீஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், நெருப்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. நான் சொல்ல சித்திரத்துல பிறந்தவங்க, அடுத்து சுவாதியில பிறந்தவங்க. எதை எடுத்தாலும் தடங்களா வருது. எல்லாமே தாமதமாகுது. எனக்கு எதிரி, பகை, பிரச்சனை, நிறைய தடையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி பட்டைய கிளப்புவீங்க. அரசாங்க வேலை, அரசியல் வாழ்க்கை, கெமிக்கல் துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுல நீங்க அதிகமா பயணிக்கணும். சுவாதின சில பிறந்தவங்க. அடுத்து பார்த்தா விசாகன சில பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், ஒழுக்கமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கணும். பயப்படாதீங்க. என்னை பத்தி விசாகனத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் துணிஞ்சு அடிங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, குரு 9ஆம் இடத்துக்கு போறாரு. சுபகார செலவு, சுபகாரியம். வேலையில எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு, உத்தியோகத்துல எத்தனை பிரச்சனை இருந்துச்சு, நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இருந்துரும். இனிமே இருக்காது. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே வராது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கி, வண்டி வாங்கி, வாகனம் வாங்கி, எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். பணம் புழங்கக்கூடிய விஷயம் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியை கண்டிப்பா அமைச்சிருப்பார். விசாகனத்தில் பண்றது எல்லாமே வெற்றியா மாறுது. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.